உங்கள்கிட்ட யார் சொன்னா நடைபயிற்சி மட்டும் பண்ணால் வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இந்த வயரை இப்படி கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும். இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பை கொஞ்சோண்டு ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா கரைஞ்சி போயிருமா சொல்லுங்கள்? கொஞ்சம் ஜூஸ் குடிச்சோன்னே கரைஞ்சி போயிருமா சொல்லுங்கள்? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ணால் இதெல்லாம் கரைஞ்சி போயிருமா? கொஞ்சம் ப்ளூபெர்ரி சாப்பிட்ட உடனே கரைஞ்சி போயிருமா? கொஞ்சம் பாவக்காய் ஜூஸ் குடிச்சோடனே கரைஞ்சி போயிருமா? கொஞ்சம் சொரக்காய் ஜூஸ் குடிச்சோடனே கரைஞ்சி போயிருமா? கொஞ்சம் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சோடனே கரைஞ்சி போயிருமா சொல்லுங்கள்? கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட்டோன்னே கரைஞ்சி போயிருமா? கொஞ்சம் கரிஞ்சீரகம் சாப்பிட்டோன்னே கரைஞ்சி போயிருமா? கொஞ்சம் ஆவாரம்பூ சாப்பிட்டோன்னே கரைஞ்சி போயிருமா சொல்லுங்கள் சார்? வெயிட்டை குறைக்கணுன்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான், ஒரே ஒரு வழி தான். நம்ம வீட்டில் 3 நேரம் வீட்டில் சாப்பிட்ருந்தா கூட நம்ம 3 நேரம் வீட்டில் சாப்பிட்ருந்தா கூட அந்த உணவில் உள்ள விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, ஷீபன் பேலன்ஸ்டு டயட், இந்த வீதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? வெயிட்டு குறைக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் இந்த அடி வெயிட்டு கொழுப்புனால இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால் பாதிக்கப்பட்டதுனால இன்னைக்கு நிறைய பேர் சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, அந்த நோய்க்கு மாத்திரை, பிசிஓடிக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி போடுறது மட்டும் இல்லை, போட்டால் மட்டும் பத்தாது. இந்த மாதிரி அடி வெயிட்டு கொழுப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற எந்த மாத்திரையும் ஒழுங்காக வேலை செய்யாது. அது மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா கூட ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிட்டா கூட எந்த மாத்திரையும் ஒழுங்காக வேலை செய்யாது. இந்த தம்பி பாருங்க 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடரை சாப்பிட்ட உடனே 70 கிலோ குறையுமா? கொஞ்சம் ஜூஸ் குடிச்சோன்னு 70 கிலோ குறையுமா? 1 கிலோ நடைபயிற்சி மட்டும் பண்ணினா 70 கிலோ குறைஞ்சிருமா? யோசித்து பார்த்தீங்களா? என்ன முக்கியம்? நம்ம சாப்பிட்ட உணவுள்ள விகிதம், பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்களே யோசித்து பாருங்களேன். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். எப்படி வெயிட் குறையும் கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீங்களா? என்னைக்காவது இந்த இன்ஃபர்மேஷனை, இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க. கேட்டிங்கன்னா கரெக்டாக நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். சேவ் பண்ணி வைங்க, உங்களுக்கே தெரியும். சேவ் பண்ணி வச்சு பாருங்கள், உங்களுக்கே கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக நான் சொன்ன விஷயம் கரெக்டாக புரியும். இந்த இன்ஃபர்மேஷன் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உண்மையிலே கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் போதும். ரொம்ப கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மறக்காமல் பண்ணிடுங்க. சரியா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணால் போதும். இன்னும் நிறைய பேர் வெயிட்டு குறைக்க முடியாமல் வயசான காலத்தில் படுக்கையில் படுத்து கிடந்து முதுகில் புண்ணோட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி புண்ணு வந்து கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி வெயிட்டை உடனே குறைச்சிருங்க.